இந்த பேரை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு 100 தடவையாச்சு கேட்டு இருப்பீங்க. ஏன்னா புகழ்பெற்ற ஜேம்ஸ் வானோட தி கான்ஜூரிங், அனபெல் மாதிரியான படங்கள்ல இந்த பொம்மையை நீங்க பார்த்திருப்பீங்க. சாத்தான்களால சபிக்கப்பட்ட இந்த பொம்மையுடைய உண்மை சம்பவத்தை வச்சுதான் இந்த அனபெல் படத்தையே எடுத்தாங்க. எஸ், ஹெட் அண்ட் லொரைன் வாரன் ஃபேமிலி தான் இந்த சபிக்கப்பட்ட பொம்மைகளை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க. படங்கள்லயுமே இந்த ஹெட் அண்ட் லொரைன் வாரன் ஃபேமிலியை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆவிகளையும் சாத்தான்களையும் கட்டுப்படுத்துற பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஆன இவங்க 1920 வருஷம் இந்த பொம்மைக்குள்ள இருக்கிற சாத்தான பத்தி ஆராயும் போதுதான் அனபெலுடைய உண்மை முகமே தெரிய வருது. 1971 வருஷம் டோனான்ற நர்சிங் ஸ்கூல் பொண்ணுக்கு தன்னுடைய அம்மா இந்த பொம்மையை ஒரு பிறந்தநாள் பரிசா கொடுத்திருக்காங்க. அது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத அனபெல் டோனா தான் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு போனதும் அனபெல் வழக்கத்துக்கு மாறா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கா. அன்னைக்கு நைட் டோனா தான் ரூம்மேட்டான பிரின்சியோட தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பிரின்சி திடீர்னு எழுந்து கத்தி கதற ஆரம்பிச்சிருக்கா.